ஏஜே மேக்ஸ் பயிற்சி 3.19 11வது சம்மு a = abcd I = 1001 எனில் a ஸ்கொயர்டு மைனஸ் a + d × a = bc மைனஸ் ad × I2 என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம லெஃப்ட் சைடை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம். a ஸ்கொயர்டு மைனஸ் a + d × a ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏயை டபுள் டைம் எழுத போகிறோம். abcd பெருக்கிறதுக்கு இன்ட்டு abcd எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது? மைனஸ் a + d × a தான். ஏங்கிறது யார்? abcd எழுதிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறேன் இவங்க ரெண்டு பேரையும். இதுக்கு நான் 2x2, இங்கேயும் 2x2 தான் இருக்குது. இப்போ நான் எப்படி எடுக்க போகிறேன்? இந்த ஒரு 7ஆக எடுத்துக்க போகிறேன். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நிறை நிரல் அப்படியே 7 மாதிரி எடுத்துக்கிட்டு செய்ய போகிறேன். அப்போ a × a ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், மறுபடியும் இன்னொரு 7 எடுக்க போகிறேன். இதுவும் அப்போ என்ன வரும்? ஏபி ப்ளஸ் பிடி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கீழே வந்துட்டோம். இவங்களும் ஒரு 7. அப்போ ஏசி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவங்களும் அப்போ பிசி ப்ளஸ் இங்கே டி ஸ்கொயர் எடுத்துட்டோம். அடுத்து பாருங்கள், இவங்களை பெருக்கி எழுதுவோம். உள்ளே நான் ப்ளஸ் ஆக்கிட்டு உள்ளே மைனஸால் பெருக்கிற போகிறேன். அப்போ என்ன வரும்? இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏடி இல்லையா? அடுத்து செகண்டில் பெருக்கும்போது பி கூட பெருக்கும்போது மைனஸ் ஏபி, அடுத்து மைனஸ் பிடி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கேயும் பெருக்குவோம். இங்கே சிஓடி பெருக்கும்போது மைனஸ் ஏசி மைனஸ் சிடி. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏடி மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, அடுத்து இப்போ எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ண பார்ப்போமா? ஆட் பண்ணால் இதுவும் ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? ஏ ஸ்கொயர்டு, இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர்டு இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆகிடும். அடுத்து பாருங்கள், பிசி மைனஸ் ஏடி தான் இருக்கும். பிசி மைனஸ் ஏடி எழுதிக்கலாமா? அடுத்து நான் டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் உள்ளவங்களை இவங்களையும் ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஏபி மைனஸ் ஏபி அப்போ கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி பிடி மைனஸ் பிடி அவங்களும் கேன்சல் ஆகிடுவாங்க. இங்கே யார் தான் வரப்போகிறா? 0 தான் வரப்போகிறாங்க. அடுத்ததை பாருங்கள், ஏசியும் மைனஸ்லையும் ப்ளஸ்லையும் இருக்குது, கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கேயும் ப்ளஸ் மைனஸ், ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. இங்கேயும் 0 தான் வந்தாங்க. அடுத்து பாருங்கள், ஃபோர்த்து இவங்களையும் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பிசி அப்படியே எழுதிடலாம், பிசி. அடுத்து பாருங்கள், டி ஸ்கொயர்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் யார் தான் இருக்கா? மைனஸ் ஏடி தான் இருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதுலேயும் பிசி மைனஸ் ஏடி இருக்குது, அதை நான் வெளியே எடுத்துடலாமா? பிசி மைனஸ் ஏடியை நான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ மிச்சம் யார் தான் இருக்காங்க? இங்கே என்ன ஆயிடுவாங்க? 1 0 0 1. பாருங்கள், பிசி மைனஸ் ஏடி அப்படியே இருக்கட்டும், ஏடி. ஓகே, இங்கே யார்? இவங்க தான் யார்? ஐ, அதாவது 2x2 மேட்ரிக்ஸுங்கிறனால I2. ஆன்சர் கிடச்சிருச்சான்னு பாருங்கள். therefore a squared minus a plus d into a equal to bc minus ad into I2. Thank you.